நம்ம ஏகே தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேர்ல்டு வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன்லையும் என்னென்ன கலெக்ட் பண்ணிருக்கிறத பார்க்க போறோம். இல்லைன்னா வழக்கம் போல முதல்ல நம்ம சென்னை தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் 96 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 6வது நாள் வசூலா மட்டும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 12 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டுல 6 கோடி 45 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 6வது நாள்ல. இன்னைக்கு வீக் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு. வீக் டேஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் ரொம்ப வசூல் மந்தமா போயிடல. ஏன்னா ஓரளவுக்கு சின்னதா புக்கிங் நடக்குது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்டை தவிர்த்து வீக் டேஸ்லாம் டோட்டலா ஏடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பல படங்கள் பார்த்திருக்கும். ஆனா இங்க குட் பேட் அக்லிக்கு கண்டிப்பா அந்த ஃபோர்ஸ்ன்றது மைல்டா ஓடிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அது வீக்கெண்ட்ஸை விட ஃபெஸ்டிவல்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்குன்றதை இங்க சொல்லி தான் ஆகணும். அப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த 6 நாள் வசூலா என்ன பொறுத்த வரைக்கும் 120 கோடி கிட்ட வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு நிறைய போஸ்டர் வல்ல வந்துகிட்டு இருக்காமே அப்படின்ற மாதிரி வந்து எக்கச்சக்கமான போஸ்டர் இருக்கு. இல்ல ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு போஸ்டர் இப்ப ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் 5 நாள்ல 100 கோடி வந்திருக்குன்ற மாதிரி. பொதுவா 4 நாள்லயே 115 கோடி வந்துட்ட மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. எனிவே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இன்னும் அபிஷியலா அறிவிக்கல வேர்ல்டு வைட் கலெக்ஷன் என்னன்ட்டு. இவனுக்கு அறிவிக்காது கூட பரவாயில்லடா. ஆனா இந்தி படத்துக்கு நீ டெய்லி போட்டு டெய்லி பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து கடுப்பேத்துறீங்களா? அதனால தாங்க முடியல. ஒன்னு குட் பேட் அக்லி கொடுக்கலையா விட்டுருங்க, அந்த படத்துக்கும் கொடுக்காம. ஆனா ஒழுங்கேத்துற மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா தமிழ்காரங்களை போட்டுக்கிட்டு. சரி ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ப்ரெடிக்ஷன்றது ஆளாளுக்கு ஒன்னு சொல்ல வேண்டியதான் ஹிட் ஆர் ஃப்ளாப் மாதிரி. ஏன்னா கரெக்டான ஒரு டீடைல்றது எல்லாருக்குமே அவ்வளவு சீட்ல கரெக்டா கைக்கு வந்துடாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள்ல இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ப்ரொடியூசருக்கே கரெக்டான அமௌண்ட் கைக்கு போய் சேராதுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது. அதனால இங்க அக்யூரேட்டா சொல்லுனாக்கா அக்யூரேட்டா பிசினஸே நடக்கலையா, அப்புறம் எங்க அக்யூரேட்டா சொல்லுனாக்கா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு அக்யூரேட் பிசினஸ் இருக்கு இல்லன்றதே தெரியாம நிறைய பேர் வடன்ட்டு வந்துடுறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்னாலே வடதாங்க. அதுல யாரோட வடை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றத பாருங்க. நம்ம பப்பு நிறைய டைம்ல நிறைய வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது கரெக்டா வெந்திருக்கா இல்லையான்றதே நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டா தானே உங்களால சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் இந்த படத்துக்கு ஜவாபுதாரி. சரி ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணியே எக்ஸ்பிளை ஆயிடுவோம் போல இருக்கு. அடுத்தது நம்ம ஆந்திரா தெலுங்கானால 63 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 6வது நாள் மட்டும். ஆந்திரா தெலுங்கானால ரிலீஸ் ஆன 6 நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6-7 கோடி கூட வரலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கேரளால இந்த 6வது நாள்ல 36 லட்ச ரூபாய் படம் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தல கேரளாவை டார்கெட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி பாக்ஸ் ஆபீஸை ஏத்த பாக்கணுங்க. ஏன்னா பக்கத்து ஸ்டேட் அது. சோ நம்ம தளபதிக்கு அவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் இருக்கு. ஏன் சூர்யா விக்ரம்லாம் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா நம்ம தல தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்றவர் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல வந்து பெருசா பண்ண முடியாம இருக்காரு. மீதி சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லாம் பண்ணலனா கூட பக்கத்துல இருக்கு, அதை கொஞ்சம் கவர் பண்ணா நல்லா இருக்கும். மனுஷன் ஏதாச்சும் அறிவிப்பு கொடுத்து நெகட்டிவ் தான் பண்றாரு தவிர மக்களை பாசிட்டிவ் பண்ணி குஜாலாக்கி ஏதாச்சும் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர வைக்கிறாரா? கேட்டா உடனே நிறைய பேர் வந்துருவாங்க. எங்க தலை அப்படிலாம் பண்ணி ஆடியன்ஸ் வர வைக்க மாட்டாங்க. ஆனா தலண்டு சொல்லாதீங்கன்னு படம் ஓடுறதுக்கோசம் தலண்டு சொல்லலையா? ஆக்சுவலி இங்க நிறைய பேர் வந்து நான் அஜித் மைனஸா பேசுறேன், இல்ல சில டைம் பிளஸ்ஸா பேசுறேன் அப்பெல்லாம் வந்து பல பேர் பல பஞ்சாயத்துல வரலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசுறேன். நான் ரசிகரா கூஜாவும் தூக்க மாட்டேன், ஏட்டரா குருட்டுத்தனமா தாக்கவும் மாட்டேன். சரி ஓகே, அடுத்ததா கர்நாடகால 88 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 6வது நாள்ல. ஆக்சுவலி கர்நாடகால நம்ம அஜித் படம் இருந்த சாதனையை வந்து இந்த படம் முறியடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு சில விதத்துல. தமிழ்நாட்டுல நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்கு இந்த குட் பேட் அக்லி படம். அதுக்கு அடுத்து வந்து எந்த ரேஞ்சில் பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கர்நாடகா தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 23 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தல நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் 6வது நாள்ல. நார்த் இந்தியா வசூலாம் படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆகியும் 3 கோடி ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, பிசினஸ் அங்க அந்த அளவுக்கு பண்ணல அவங்க. சோ இதுவே ஓரளவுக்கு பெட்டர் கலெக்ஷன் தான் சொல்லி ஆகணும். சரி, அடுத்து ஓவராலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8 கோடி 55 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 6வது நாள்ல மட்டும். தமிழ்நாடு வசூல் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. 100 கோடியை தாண்டி அடிச்சிங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் 100 கோடியை தாண்டின படங்கள் லிஸ்ட்ல நம்ம தல அஜித் படம் சேருது. இந்தியா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு போஸ்ட் கிடையாது. ஒரு 130 ஒரு அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஆச்சு விட்டுருக்கலாம். சரி விடுங்க, அதை நான் சொல்றேன்ல, ட்ரேடிங் வெட்டாரப்படி இந்த ஒரு நம்பர் தான் ஓடிட்டு இருக்கு. சரி, அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 2 கோடியே 75 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 6வது நாள்ல மட்டும். ஓவர்சீஸ்ல இந்த 6 நாள் வசூலா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் இன்னைக்கு பிஃபோரா வீடியோ பேசிட்டு இருக்கேன். ஆனா வீடியோ உங்களுக்கு 8:30 மணிக்கு தான் வரும். சோ அதனால ஈவினிங் 6 மணிக்குள்ள இருக்க வசூல் வரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸோட போஸ்ட் கிடைக்கல இருப்ப வரைக்கும் விட்டு தான் தொலைங்கலண்டா. படம் வந்து வீக்கெண்டை முடிச்சிடுச்சு, ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த குட் பேட் அக்லி படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பேசும்போது நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எதுவும் இல்லைங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம சேனல் சார்ந்து பேசலாம்னு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ எத்தனையோ பேர் பாக்குறீங்க, வரீங்க, போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 96,000 சப்ஸ்கிரைபர்ல பல மாதங்களா டிராவல் ஆயிட்டு இருக்கு சேனல். அட உர்றா, எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் தானே, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பண்ண போறான்ட்டு பண்ணி இனி ஒரு 1 லட்சத்தை கொண்டு வருவீங்கன்னு பார்த்தாக்கா அவன் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி திட்டுறதுக்கும் இல்ல சைலண்டா கண்டுக்காம பொருளியே இருக்கீங்களே தவிர யாரும் இந்த வேலையை பார்க்கறலையா? சரி, இன்னைக்கு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கும். எப்போ இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கும்போது தானே அப்ப முழு உரிமை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ உரிமை இல்லாம வந்து திட்டுறதோ பேசுறதோ தப்பான விஷயம்பா. அதனால உரிமையா திட்டுங்க, பேசுங்க. சரி ஓகே, வேர்ல்டு வைட முடிப்போம். வேர்ல்டு வைடா 11 கோடியே 30 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணது குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 6வது நாள் வசூலா மட்டும். இந்த 6 நாள் வேர்ல்டு வைடு கலெக்ஷனா எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரேடிங் வட்டாரத்திலே உங்களுக்கு 200 கோடி கிட்ட வந்துருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 220 கிட்ட இருக்குங்க. சோ பாப்போம், கம்பெனிக்காரன் கண்ணை திறந்து போஸ்ட் விட்டாதான் எதுவுமே வந்து உறுதியா சொல்றதா இருக்கும்.